உலகெங்கும் பரவி இருக்கும் மின்னாலியா டிவி நேயர்களுக்கு தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழருடைய வாழ்க்கையில் பொங்கல் திருநாளுக்கு ஒரு உன்னதமான ஒரு முதலிடம் இருக்கிறது. இதை நம்முடைய முதுமொழியான தைப்பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி மூலமாகவே இந்த தைத்திருநாளுடைய ஒரு சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயங்களிலும் பார்த்திங்கன்னா எல்லா சிறப்புகளின் ஆரம்பமாக இந்த தை மாதம் இருக்கும். உதாரணமாக ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகாதவருக்கு, ஒரு திருமணமாகாதவருக்கு, ஒரு வேலை கிடைக்காதவர் கூட தை மாதம் பிறந்துச்சுன்னா உனக்கு எல்லா நல்லதுகளும் கிடைக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய பழக்கம். அது ஏன் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்க போகிறோம்னா, ஜோதிடத்தில் சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் ஒளி கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்ததால், இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால தான் பூமியில் உயிர்கள் பிறந்தன, தோன்றின, வளர்ந்தன அப்படின்றது ஜோதிட ரீதியான ஒரு கருத்து. உயிர்கள் வாழ்வதற்கு ஒளி தேவை. இந்த ஒளியை கொடுப்பது சூரியனும் சந்திரனும். தவிர தை மாதத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. உத்தராயணம், தட்சிணாயணம்னு சொல்லுவோம். அதாவது பூமி வடக்கு நோக்கி திரும்புதல், பூமி தெற்கு நோக்கி திரும்புதல் இப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பூமி தன்னுடைய நீள்வட்ட பாதையில் சூரியனை நோக்கி சுற்றி வரும்போது, சூரியனுக்கு அருகில் இருந்து திரும்பும்போது, அதாவது சூரியனை விட்டு ஆடி மாதம் விலகும். இந்த தை மாதத்தை ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுக்கு ஜோதிட காரணம் என்னென்னா, சூரியனை பார்த்து திரும்புகின்ற ஒரு பாசிட்டிவ் வளைவு தை மாதத்தில் ஆரம்பிக்குது. இந்த தை மாதம்தான் பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையில் சூரியனை ரொம்ப தூரம் விட்டு விலகி திரும்ப சூரியனை நெருங்க ஆரம்பிக்கிற முதல் நாள் தை முதல் நாள். சூரியனை நோக்கிய தன்னுடைய பயணத்தை நோக்கி பூமி அடியெடுத்து வைக்கிற முதல் நாள் இந்த தை திங்கள். ஆகவே பூமியில் நம்முடைய உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான இந்த சூரியனை நோக்கி நம்முடைய பூமி பயணிக்கின்ற முதல் நாள் பாசிட்டிவ் ரூட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது செழுமையான ஒரு நல்ல பூமிக்கு நல்ல விதமான கதிர்கள், நல்ல விதமான ஆக்கத்திறன், செயலாக்கம், இது போன்ற உயிர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டுகின்ற ஒரு பாதையில் பூமி திரும்புறதுனால தான் இந்த தை முதல் நாள் முதல் ஆடி மாதம் வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல இதாக சொல்லப்படுகிறது. இதற்காகவே இதை உணர்ந்தே நம்முடைய அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பிறக்கும், அனைத்திலும் ஒரு சக்சஸ் கிடைக்கும், எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையில் துவண்டு கொண்டிருப்பவனை கூட தூக்கி நிறுத்துகின்ற சக்தி இந்த தை முதல் நாளுக்கு உண்டு, இந்த தை மாதம் முதலே நீ நன்றாக இருப்பாய். இது கூடவே தான் அந்த தையில் தான் உங்களுக்கு அறுவடை, குடியானவனுடைய வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வருதல். ஆதி காலத்தில் உழவு மட்டும்தான் மிக பிரதானமான ஒரு முதன்மையான தொழிலாக இருந்தது. பண்டமாற்று முறைகள் இருக்கும்போது நம்முடைய மூல தொழில் பயிர் தொழிலாக தான் இருந்தது. ஆகவே விவசாயி வீட்டில் சந்தோஷம் இருக்கிற அன்னைக்கு தான் எல்லா விதமான வளங்களும் இந்த ஊரில் நடக்கும் அப்படின்றத உணர்ந்து தான் தைத்திங்களில் நமக்கு முதன்மையான நாளாக தமிழர் திருநாளாக சொல்லப்பட்டது. அதுபோன்ற ஒரு மேன்மையான நாள் தமிழர்களுக்கு நம்முடைய சங்ககால இலக்கியங்களில், சங்ககால நூல்களில் அனைத்திலுமே இந்த தைத்திருநாளை பற்றி, இந்த தைத்திருநாளுக்கு பிறகு வருகின்ற இந்த மாட்டுப்பொங்கல், அதாவது மாட்டுப்பொங்கலை பெருசாக நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு உதவுகின்ற ஜீவன், நமக்கு உதவுகின்ற உயிர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற நாளாக இந்த மாட்டுப்பொங்கல் அமையும். மாடு போன்ற ஒரு ஜீவனுடைய உதவி இல்லாமல் விவசாயம் இல்லை என்கின்ற காரணத்தினால், மாடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி விட்டிருந்த அந்த காலத்தில் வருடம் ஒரு நாள் இந்த நமக்கு உதவி செய்கின்ற இந்த ஜீவனை நாம் பாராட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்கள் இந்த மாட்டுப்பொங்கல் போன்ற நாட்கள். ஆகவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பொங்கலை பற்றின பதிவுகள் நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் இருக்குது. இவ்வளவு மேன்மையான ஒரு தைத்திங்கள் நாளில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த தைத்திங்கள் நாள் முதல் மின்னாலியா டிவி நேயர்களுக்கும் அனைத்து விதமான நன்மைகளும், மேன்மைகளும், நல்ல பாக்கியங்களும் கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு, இந்த தைத்திங்கள் நாளில் இந்த வாரத்துடைய சிறப்பு ராசி பலன்களை நாம் இப்போது பார்ப்போம்.